தமிழகத்தில் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் 20% மேலாக உள்ளனர். இவர்களின் ஓட்டுக்கள் திமுக, அதிமுக, விசிக உட்பட இன்னும் பல கட்சிகளுக்கு உள்ளது. தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் ஜான் பாண்டியனை பாஜக கூட்டணியில் வைத்துள்ளது. இதன் மூலம் தென் மாவட்டங்களில் உள்ள தேவேந்திர குல வேளாளர்களின் ஓட்டுக்கள் கிடைக்கும். அதேபோல் புதிய தமிழகம் கட்சியின் கிருஷ்ணசாமியும் இன்னும் கூட்டணியை உறுதி செய்யவில்லை. அவரையும் கூட்டணிக்குள் கொண்டுவர அதிமுக, பாஜக முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இது நடக்கும் பட்சத்தில் தென் மாவட்டங்களில் உள்ள தேவேந்திர குல வேளாளர்களின் ஓட்டுக்கள் கிடைக்கும். அது மட்டுமின்றி பாஜகவின் எல். முருகன் அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அவர் மூலம் அந்த சமுதாய ஓட்டுக்களை மொத்தமாக அறுவடை செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளது. அதே வேளையில் வட மாவட்டங்களில் உள்ள பறையர் சமுதாய வாக்குகள் விசிக வசம் உள்ளன. விசிகவின் திருமாவளவன் திமுக கூட்டணியில் உள்ளார். இதனால் அந்த ஓட்டுகள் திமுகவுக்கு கிடைக்கும். இருப்பினும் விஜய் தற்போது கட்சி தொடங்கி உள்ளதால் அது திமுக மற்றும் விசிகவுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுகள் பாதிக்கும் என்று பாஜக ஹாப்பியாகியுள்ளது. அதேபோல நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், சரத்குமார் உள்ளிட்டவர்கள் பாஜகவில் உள்ளனர். இதனால் தென் மாவட்டங்களில் பரவியுள்ள நாடார் மக்களின் ஓட்டுக்களை இவர்கள் வைத்து ஒருங்கிணைக்க பாஜக திட்டமிட்டுள்ளது. இது தவிர